அந்த வீடியோ சென்னை நகரத்தின் ஒவ்வொரு கலாச்சார குழுவிலும் பரவியது. தெய்வீக ஜோடி என கமெண்டுகள் குவிந்தன. என் கைபேசியில் கோவில் தோன் மற்றும் பாரம்பரிய இசை பட்டாசுகளுடன் கலந்து வந்தது. என் பிறந்த நாள் விருந்து அப்படியே இருந்தது. சிறப்பு பருப்பு கறி, மசாலா உருளைக்கிழங்கு, வாழைப்பூ வடை, அவருக்கு பிடித்த பாரம்பரிய உணவுகள். இன்று என் பிறந்த நாள். கார்த்திகேயன் தன் ஐடி அலுவலகத்திலிருந்து சீக்கிரம் வந்து கொண்டாடுவதாக கூறினான். ஆனால் ஒரு கிளையல் மீட்டிங் இருப்பதாக கூறி அழைத்தான். நான் காத்திருந்தேன். பிறந்த நாளுக்கு பின்னர் கோவிலுக்கு சென்று ஆசீர்வாதம் வாங்கலாம் என்று நினைத்தேன். அது பதிலாக என் பிஸியாக இருக்கும் காதலன் தனது சிறுவயது தோழி ஈஸ்வர்யாவுடன் திருவிழாவில் இருந்தான். அந்த முரணானது வேம்பு போல கசப்பாக இருந்தது. வீடியோவில் கார்த்தியின் முகம் பொதுவாக ஒரு பாரம்பரிய நடன ஆசிரியரின் சீரியஸான முகம் ஈஸ்வர்யாவை பிரபலமான பட்டு கடையிலிருந்து வாங்கிய பட்டு உடையில் பார்த்து பிரகாசித்தது. அவருடைய தாத்தாவின் ரகசிய புலியோதரை செய்முறையை கற்றுக்கொண்டு பாரம்பரிய உடைகள் மட்டுமே அணிந்திருந்தாலும் நான் பெறாத புன்னகை. முன்னதாக ஒரு பாரம்பரிய சுற்றுப்புறத்தில் வளர்ந்ததால் அவன் அடக்கமாக இருக்கிறான் என்று நினைத்தேன். நான் சிரித்து பிறந்த நாள் இனிப்பு பாயாசத்தை தனியாக சாப்பிட்டேன். வெள்ளம் என் நாக்கை இனிக்க செய்த போது திடீரென எல்லாமே அர்த்தமற்றதாக உணர்ந்தது. நான் கார்த்தியை அழைத்தேன். அவரது குரல் கோவிலின் பாறையை போல குளிர். சொல்லு. அவருக்கு பின்னால் திருவிழா கொண்டாட்டங்களின் தெளிவான சத்தங்கள். பாயாசத்தை விழுங்கி நேராக கேட்டேன். எங்கே இருக்கிறாய்? அலுவலகம். முக்கியமா இருந்தா சொல்லு. அவன் நகர்ந்தான். கோவிலின் சத்தங்கள் மங்கிவிட்டன. காற்றை விட சுலபமாக போய் சொன்னான். நான் அந்த வைரல் வீடியோவை மீண்டும் பார்த்தேன். கோவில் மணியின் சுமையுடன் உள்ளம் கனிந்தது. விடியல் விடுவோம். இது என்ன? நான் கசப்புடன் சிரித்தேன். எதுவும் இல்லை. புதிய கோவில் வீடியோக்களை பாருங்கள். அழைப்பு துண்டிக்கப்பட்டது. பிரேக்கப் என்று சொன்ன பிறகு அவருடைய நகர புகழ் வீடில் இருக்க முடியவில்லை. வாழைப்பழத்தின் இலைகளில் உள்ள விருந்தை கண்டு கொப்பிகளை எடுத்துக்கொண்டேன். பட்டு சேலைகள் முதல் திருமண தாலி வரை அனைத்தையும் சேகரித்தேன். என் பெற்றோரின் பழைய வீட்டிற்கு என்னை அழைக்க ஒரு டாக்ஸியை அழைத்தேன். என்ஜினியரிங் கல்லூரிக்கு பிறகு என் தந்தை இங்கே ஒரு சிறிய வீடு வாங்கினார். நாம் காதல் தொடங்கிய போது கார்த்தி சென்னையின் மாறுபட்ட பகுதிகளில் வாழ்வது வீணாக இருக்கிறது என்று கூறி என்னை நகரச் செய்தான். சுற்றுப்புறங்களுக்கிடையிலான தூரம் இதயங்களில் தூரமாகியது. மனிதர் அருகில் இருந்தும் ஆத்மா இரண்டு கரைகளாக பிரிந்தது. வீட்டுக்கு திரும்பிய போது தூசி கூடிய நுழைவாயிலை சுத்தம் செய்து மாலை வழிபாடு செய்து தூங்கினேன். காலை முறையான செய்திகளை கொண்டு வந்தது. என்ன நடந்தது? கூலாகி இரு, திரும்பி வா. மிகுந்த நாடகமாக இருக்காதே. அவனால் வெறுமையான வீடு கண்டுபிடிக்கப்பட்டது. நான் புறக்கணித்தேன். காலை வழிபாட்டை தொடர்ந்தேன். இது முதல் முறை அல்ல இந்த நாடகம். ஒவ்வொரு ஈஸ்வர்யா பிரச்சனைக்கும் அச்சத்தின் கூச்சலிலிருந்து இடி முழக்கத்திற்கு அவள் அழைக்கிறாள். அவன் ஓடுகிறான். நான் போராடினேன், அழுதேன், முட்டாளாக கேள்வி கேட்டேன். அவனுக்கு தூய நட்பு பற்றிய பழமையான ஞானத்தை மேற்கோள் கொடுப்பான். ஒவ்வொரு ஈஸ்வர்யா அவசர நிலைக்கு பிறகும் நகை போன்ற அமைதி பரிசு வந்தது. நான் ஒரு கடமை மிக்க மனவாட்டி போல சரி என நடிப்பேன். ஆனால் இப்போது போதும்.